நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இக்காமா வச்சு எத்தனை சிம்மு வாங்கியிருக்கோம், நம்ம இக்காமாவில் எத்தனை சிம் ஆக்டிவேஷனில் இருக்குது, இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இது என்னோட புது சேனல் அப்படின்றதால உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே முக்கியம். அதனால உங்களோட சப்போர்ட்டை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், இந்த வீடியோலாம் பார்க்குறதால நீங்கள் பயனடைஞ்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி வேற எந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் பின் பண்ணி வைக்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இக்காமாவில் எத்தனை சிம் ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்பவும் ஈஸி ஸ்டெப் தான். ஒரே ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் போயிட்டு நம்ம இக்காமாவோட ஐடி நம்பரை மட்டும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இக்காமாவில் எத்தனை சிம்மு ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பேர் 10 நிமிஷத்து வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்து வீடியோலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் டேப் இருக்குல்ல, அதில் போய்கிட்டு CITC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். CITC அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ண உடனே லோடிங் ஆகிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து நிற்கும். இந்த லோகோவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனை என் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். என்னோடய மொபைலில் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்றதால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அப்ளிகேஷன் லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகி டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும். என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா 2GB RAM அப்படின்றதால இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். நம்ம மொபைலில் எப்போயுமே அப்சர், நஃபாத் இது 2 அப்ளிகேஷனையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தவக்கல்னா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் இல்லைனா நம்ம எந்த ஒரு மாலுக்கும் எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கும் போக முடியாது. அதனால் சவுதியில் இருக்கவங்க எப்போயுமே ஒரு முக்கியமான அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லாம் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா CITC இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தவொடனே இப்படி தான் வந்து நிற்கும். லாகின் யூஸிங் நேஷனல் அக்சஸ் போர்ட்டல் அப்படின்னு கேட்கும். அதுக்கு நம்ம ஓகே கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனல் ஐடி வந்து கேட்டிருக்கும். இந்த பாக்ஸில் உங்களோட நேஷனல் ஐடியை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னோட நேஷனல் ஐடியை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் காட்டுற நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம நஃபாத் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இந்த நம்பரை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய மொபைலில் உள்ள நஃபாத் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இந்த நம்பருக்கு கீழே காட்டுறது பார்த்தீங்கல்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்ட்டு, அதை கிளிக் பண்ணாலே நஃபாத்தோட லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம நஃபாத்தில் கொடுத்துருந்த யூசர் நேம் இல்லைனா நேஷனல் ஐடியோட நம்பரை டைப் பண்ணிப்போம். அதுக்கு கீழே பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நம்ம நஃபாத்தில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியிருந்தோமோ அந்த பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிப்போம். இப்போ நான் என்னோடய நேஷனல் ஐடியையும் என்னோடய பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து OTP கேட்டிருக்கோம். நம்ம நஃபாத்தில் எந்த மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணியிருந்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயே நம்ம இக்காமாவில் எத்தனை சிம் இருக்குது அப்படின்றது விசிபிள் ஆயிரும். என்னோட இக்காமாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் தான் ஆக்டிவேஷனில் இருக்குது. நீங்களும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் இக்காமாவில் எத்தனை சிம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நம்ம இக்காமாவில் வேறு ஏதாவது சிம் ஆக்டிவேஷனில் இருந்தாலும் அதை நம்ம டீஆக்டிவேஷன் பண்ண முடியும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கான்டாக்ட்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.